வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃப்ளைட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு தகவலாக நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். இங்கே அதிக நபர்கள் ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை காதலிக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டுமென்று இருக்கும் வரை அமைதியாக இருப்பார்கள். ஆனால் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களை திமிரை முக்கியமாக காமிப்பார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல ஒருத்தங்க வேணுன்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கு முக்கியத்துவம், அவங்களுக்கு பிடிச்சதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க வேணாம், அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படி இல்லை, உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, உங்க மேல எதுவுமே இல்லை அப்படின்ற போது கண்டிப்பா அவங்க திமிரை காமிப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் ஏத்து பேசுறது, உங்களுக்குள்ள எப்ப பாரு சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் பண்ணுவாங்க. முக்கியமா உங்களுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஆண் உங்களிடம் அதை செய் என்று அடிக்கடி சொல்வதற்கு முக்கியமான காரணம் அது உங்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு தெரியும் நீங்கள் சரியாகத்தான் முடிவு எடுப்பீர்கள் என்பதை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் லைஃப்ல எப்ப பாரு ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா இதை பண்ணாத, இப்படி பண்ணு, இதை பண்ணிக்கிட்டு இரு, இதை பண்ணாம இருக்கணும் நீ, அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆணுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய பாசம், நீங்க நல்லபடியா இருக்கணுன்ற ஒரு எண்ணம். அதை எடுத்து ஒரு சில ஆண்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க சரியா முடிவெடுப்பீங்கன்னு நம்புவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அண்ட் இன்னொரு சிலவங்க உங்களை ஏமாத்துறதுக்கும் நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலித்தால் மற்றவர்கள் தரும் முக்கியத்துவத்தை விட உங்களுக்கு அதான் அதிக முக்கியத்துவம் அதிக அளவில் எப்போதும் கொடுப்பார்கள், எந்த நேரத்திலும் கொடுப்பார்கள். உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்களுக்கு அதிக அளவில் காதல் பண்றாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாலே அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற லைஃப்ல முக்கியத்துவன்றது எல்லாருக்கும் கிடைச்சது கிடையாது. உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காங்கனாலே அவங்களோட மனசுல நீங்க அதிக அளவில் இருக்கீங்க, அதிக அளவில் உங்களை காதலிக்கிறாங்க. அது இப்போதைக்கு, பட் அது லைஃப் லாங் வருமானது நீங்க இருக்கிறதும் உங்களுடைய காதல் இருக்கிறதும் பொறுத்துதான் அமையும். அண்ட் இப்போதைக்கு அவங்க உங்க லைஃப்ல இருப்பாங்க, அதுக்காக அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்கள் மீது உயிரே வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை வேண்டாம் என்று விட்டு செல்ல முயற்சி செய்தாலும் பொழுது அவர்கள் உங்களை அவ்வளவு எளிதில் விடமாட்டார்கள். உங்களுக்கு தன் உயிரையும் கொடுப்பதற்கு அளவிற்கு துணிச்சல் செய்வார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இங்க எல்லா ஆண்களும் இப்படின்னு இல்லை, எல்லா பெண்களும் இப்படின்னு இல்லை. ஒரு சில பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒருத்தங்க மேல உயிரான காதலை வச்சு விரும்பும் பொழுது திடீர்னு அவங்க ஒரு நாள் நான் இல்லை அப்படின்ற வரும்பொழுது அவங்களால அது ஏத்துக்கவே முடியாது. செத்தே போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையும் ஒரு சில நபர்கள் முயற்சியும் செய்வாங்க. முக்கியமா பல நபர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யறாங்கனாலே நீங்க அவங்களை விட்டு போகாதீங்க, திருப்பினாலும் அவங்க கூட சேர்ந்துருங்க. ஏன்னா அவங்களோட ஒரு பெஸ்டான ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. முக்கியமா அவங்க உங்க மேல காதல் அதிக அளவு வச்சிருக்காங்க. ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு யாராக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு உங்களை பிடித்திருந்தால் அவர்களிடம் உங்களை எனக்கு வேண்டாம் என்று உங்களிடம் சொல்லவே மாட்டார்கள். ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக கூட ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வேணான்ற ஒரு விஷயத்த எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு நீங்க வேணும். வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது தான் அவங்க வேணான்ற ஒரு விஷயத்த முன்ன கொண்டு வருவாங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தங்க வேணான்னு ஒரு விஷயத்த ஒரு சில டைம்ல சொல்றாங்க, சும்மா ஃபன்னுக்குனாலும் சொல்றாங்கனாலும் நீங்க அதை சீரியஸா எடுத்துட்டு அப்படி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஒருத்தங்க காதலிக்கும் போது ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி எனக்கு வேணான்ற ஒரு விஷயத்த முன்வைக்காங்க. முக்கியமா ஒரு சில நபர்கள் கோபத்துல முன்வைப்பாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களும் அண்டு கோபத்துல வரக்கூடிய வார்த்தைகளும் தேவையில்லாத விஷயங்களும் தான். ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க விளையாண்டாங்கன்ற போது அன்பு ஒரு சிலவங்களுக்கு இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் ஒரு சிலவங்க அந்த கோபத்துல நீ எப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லவும் செய்வாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்க்குற வரைக்கும் சீத்தட்டா பபாய்.